இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே மீனா ஒரு அக்காவோட சேர்ந்து கறிக்கடைக்கு கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அப்ப கரெக்ட்டா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரவே, உடனே அத பேசிட்டு மீனா சைடுல நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க கூட வந்த அந்த அக்கா கிட்ட, "இந்த மாதிரி நீங்களே கறிய வாங்கிருங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்க, உடனே அந்த அக்காவுமே கறிக்கடையில கறிய வாங்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது, அந்த கறிக்கடை கறிய வெட்டிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது. ரோகிணி மலேசியா மாமான்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்தையே ஏமாத்தி வேற ஒரு ஆள நடிக்க வச்சுட்டு இருக்காங்களே! அதாவது அந்த ப்ரவுன் மணி தான் அங்க நின்னு கறிய வெட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கரெக்ட்டா இந்த மாதிரி மீனா ஃபோன் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, "ஐயய்யோ! இது முத்துவோட பொண்டாட்டியாச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு எடுத்து அவங்களோட முகத்த ஃபுல்லா கட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம அடையாளமே தெரியக்கூடாதுன்றதுக்காக வேக வேகமா கறிய சீக்கிரமா வெட்டி அவங்களோட கையில கொடுக்க, உடனே அந்த கறிய வாங்கி பார்த்த அந்த மீனாவோட கூட வந்த அந்த லேடியுமே, "இந்த கறி ரொம்பவே நல்லா இருக்கு மீனா. இதுக்கப்புறமா நம்ம இங்கேயே கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு மீனாவ கூட்டிட்டு போக, உடனே இத கேட்டுட்டு ப்ரவுன் மணி இன்னுமே ரொம்பவே அதிர்ச்சி அடைக்கிறது மட்டும் இல்லாம, உடனடியா இந்த விஷயத்த ரோகிணியையும், ரோகிணியோட ஃப்ரெண்டையுமே கூப்பிட்டு சொல்றாங்க. உடனே இந்த மாதிரி மீனா கறிக்கடைக்கு வந்து இவங்க கையால கறி வாங்குனாங்கன்னு சொல்லிட்டு கேட்ட ரோகிணியோ செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "அப்ப அந்த மீனா உங்கள பார்த்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாயும், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதும்மா. இன்னும் அந்த பொண்ணு என்ன பார்க்கல. ஆனா எப்பனாலும் என்ன பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு" சொல்ல, உடனே ரோகிணியும், "பேசாம நீங்க அந்த கடைய விட்டு வேற எங்கேயாவது போயிடுறீங்களா?" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு அந்த பாயும் ரொம்பவே கடுப்பானது மட்டும் இல்லாம, "ஏதோ நான் உனக்கு உதவி பண்ணணுன்ற காரியத்துக்காக தான் இவ்ளோ நாள் அமைதியா இருந்தது மட்டும் இல்லாம, நீ சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இனிமேலும் என்னால அத பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் செஞ்ச காரியம் என்னோட பொழப்பையுமே, வாழ்க்கையுமே கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேள அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா உண்மை எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி இருக்குமா, அவ்வளதான் நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரோகிணிய பத்தின உண்மைய மீனா கேட்டாங்கன்னா, அவங்க சொல்ல தயங்கவே மாட்டேன்றத ரோகிணி கிட்ட டைரக்டாவே ப்ரவுன் பண்ணி சொல்லிட்டு கிளம்பி போக, உடனே இத கேட்டுட்டு ஷாக்லயும், பயத்திலயும் ரோகிணி நின்னுட்டு இருக்காங்க.